வெல்கம் டு என்ஜே vlogs. ஓ நீ அப்படி வரியா? எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட்டப்லாம் பார்த்து லைட்டா குழப்பிடாதீங்க. ஓகே, இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஆக்சுவலா வேலண்டைன்ஸ் டே. ஆக்சுவலா வேலண்டைன்ஸ் டேக்கு பாத்தீங்கன்னா நாங்க ஃபுல்லா பாய்ஸா கொண்டாட போறோம். வேலண்டைன்ஸ் டேனா வந்து எல்லாருக்குமே அந்த பிளாக் டே அப்படின்ற மாதிரி எங்களுக்கும் ஒரு பிளாக் டே தான். அதை வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்கிறோம். ஸோ ஆக்சுவலா இது எதுக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸை ரீக்ரியேட் பண்றதுக்கு தான். अरे आसिफ, अबे आसिफ, चलो बावड़ा कहा जा तबे क्या बात हो रंग धान सेना के ஸோ வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி போயிட்டு 4 கப்பல்ஸ் 4 பார்ட்ல இருந்தாலும் வெளியே போறோம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஏங்கப்பா. ஸோ இப்போ கண்டென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாரோட கருத்துக்கள் தான் கண்டென்ட். இவரோட கருத்து தான். ஏன்னா இவர் வந்து ஓவர் லவர் பை. அதனால நம்ம கண்டென்ட்டே வந்து இவருக்கு உண்மையாவே ஒரு ஒரிஜினல் சிங்கிளா வந்து இப்போ லவர்ஸ் டே கொண்டாடுற ஒரே ஆள் இவர் தான். ஸோ அதனால இவரோட கருத்துக்கள் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். இவரோட கருத்துக்களை கேட்போம். சொல்லுங்க, நீங்க என்ன கொஸ்டின் கேட்டீங்கன்னா உங்களோட லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஏன்னா அவருக்கு வந்து கவுண்டிங் அளவில்லை. நாலு பேர் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் இந்த மாதிரி பார்க்கல நிறைய பண்றாங்க. வீட்ல பண்ணுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ற ஆசை இருக்கும். அதான் நீங்க சொன்ன மாதிரி வீட்லயே செலிப்ரேட் பண்றதுக்கு ஆசை. அதாவது கேங்கே எல்லாரும் போறாம பண்றாரு நம்ம ஜீவா தான். அவரோட அழகுக்கும் செயலுக்கும் அவரு 2004 பிப்ரவரியிலே அவர் கமிட் ஆயிருக்க வேண்டியது. உண்மையா சொல்லு, சத்தியமா சொல்லு. ஏதோ கேள்வி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க? நான் இது மாதிரி உங்க 4 பேரையும் வச்சுதான் கதற செய்யணும்னு பிளான் வச்சிருக்கேன். நான் இது மாதிரி உங்க 4 பேரையும் வச்சுதான் கதற செய்யணும்னு பிளான் வச்சிருக்கேன். நீங்க ரிசீவர்ல இருந்து ஒரு வந்து நீ லவ் பண்ணிருக்கீங்க இல்ல நான் வேற ஏதோ லவ் பண்ணாங்க அதிகாரி கமிட் இல்ல நீங்க ஓபனா அமல் பண்ணலாம். ஓகே வேலண்டைன்ஸ் டே ப்ரோ, நான் என்ன கான்செப்ட் எழுதுறேன்னா வேலண்டைன்ஸ் டேக்கு உங்களுக்கு வேலண்டைன் அமையாததுக்கு காரணம் என்ன? தமிழ்ல நீ ஒரு பொண்ணை லவ் பண்ற, ஓகேவா? லவர்ஸ் டே அன்னைக்கு வா போவான்னு எல்லா பிளானும் பண்ற, ஓகேவா? உன் ஃப்ரெண்டு உன் கூடயே அவன் சின்ன வயசுல இருக்கான். உனக்கு தெரியாம அந்த பொண்ணை அவன் வந்து லவ் பண்ணிட்டு அவனை கொடுத்துருக்கான். கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரான். ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடுறான். அப்பா கால் பண்றான், சாக்கு சொல்லி அதெல்லாம் போயிடுறான். போயிட்டு நீ வந்து உன் ஃப்ரெண்டு இன்னொருத்த கால் பண்ணி இது மாதிரி உங்களுக்கு சுத்திட்டு இருக்கான்டான்னா நீ வந்து அது நேரில் வந்து பார்க்கல, கொஞ்ச நாள் வச்சா பார்க்கல. கால் பண்ணி சொல்கிறேன் இந்த மாதிரி வச்சா வந்து நான் கால் பண்ணி சொல்றேன் இந்த மாதிரி ஜீவா வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்காடா கால் பண்ணுவேன். நீ வந்து என்ன சொல்லுங்க நீ இந்த இடத்துல வந்து நீ என்ன மைண்ட் மனநிலை இருக்கும், இது எப்படி ஹேண்டில் பண்ணுவ, இது வந்து வெளியே வருதுன்னா அப்படின்ட்டு ஒரு கண்ணால் காண்பதே அதான் உண்மையிலே இமேஜின் பண்ண கூட இவ்வளவு கன்றாவியான கதை நம்ம விக்கிய தவிர வேற யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது.
யாராருனாலும் ஏத்துக்க முடியாதுல அது. எப்படி பொண்ணையும் மன்னிக்க முடியாது, நண்பனையும் மன்னிக்க முடியாது. ரெண்டு பேருமே அந்த இடத்துல துரோகி ஆயிட்டாங்க. நம்ம என்னன்னு சொல்லி மன்னிக்கிறது? அதையும் அவங்க ரெண்டு பேரும் இல்ல அவங்க ரெண்டு பேருமே மன்னிச்சு ஏத்துக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் அவ்வளவு நல்ல மனசு. நெக்ஸ்ட் அது கல்யாணம் ஆயிடுது. நெக்ஸ்ட் அது அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். என்ன ப்ரோ கேள்வி? அதுக்குன்னு அதை நினைச்சிட்டு உக்காந்துருந்தா நம்ம என்ன ப்ரோ பண்றது? நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அது அவங்க இஷ்டம். நம்ம சைட்ல இருந்து அதுதான் ப்ரோ. நம்ம ட்ரூவா இருந்தாலும் இந்த அது எவரோ சொல்லுவாங்க, உண்மையா இருக்கிற பையனுக்கு பொய்யா இருக்கிற பொண்ணும், பொய்யா இருக்கிற பொண்ணுக்கு உண்மையா இருக்கிற பையன் தான் கிடைக்கணும்னா அது விதிப்படி அப்படிதான் நடக்கும். ஸோ அந்த டைம்ல அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆகுறதா. நான் அப்பவே சொல்லல, இவங்க ரெண்டு பேரும் தான் அனுபவத்துல கொஸ்டின்ஸ் ஆஃப் இப்ப கண்டென்ட் உள்ளவங்க எல்லாரும் அவங்க பர்சனல் லைஃப்ல ஒரு அனுபவம் இருக்கு. பல்ல இருக்கிறவங்க பக்கோடா சாப்பிடற மாதிரி இருக்கிறவங்க ஜாலியா வேலை செலிப்ரேட் பண்ணுங்க. எங்களுக்கு அதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. ஆனா பப்ளிக் பிளேஸ் அப்படிலாம் பண்றது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீங்க ஏன் சாப்பிடல? நம்ம ஏன் சாப்பிடாம இருக்கோம்? பக்கோடா போட்டு அது மோண்டு பேண்ட் அவன் வேற அவன் கூட ஓடி போயிடுவான். அட போக அதனாலதான் நாங்க இப்படி செலிப்ரேட் பண்ணல. உண்மையிலேயே இந்த கேங்ல இருக்கிற யாருக்குமே எதுவுமே அமையல. நாங்க இதை வந்து எல்லாமே ஒரு கற்பனையே எல்லாம் இப்போ சொன்னது வாய்ஸ் கேங்ல என்ன நடக்குமோ ஆமா, இது எல்லாமே வந்து ஒரு ஜாலிக்காக எடுக்கப்பட்ட கண்டென்ட் தான். சித்தரிக்கப்பட்டவை. ஆமா ஆமா ஆமா, அதுதான் உண்மைதான். எங்களுக்கு பேசுறதுக்கு எந்த கண்டென்ட்டும் இல்ல. நான் வேலண்டைன்ஸ் டே கண்டென்ட் எதுக்கு எடுத்தோம் அப்படின்னா இந்த விஜய் சேதுபதி ரீல் பண்றதுக்கு